சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்பா 8 லட்சம் ரூபாப்பா, அது எங்க போயிருக்கோம்? யாருப்பா எடுத்திருப்பா? இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்? தெரியலடா கார்த்தி, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குப்பா. நடந்ததே நினைச்சிட்டு இருக்காதீங்கப்பா, மறந்துருங்கப்பா. மறக்க முயற்சி பண்றமா. மாப்பிள்ளை என்னை பத்தி ஏதாச்சும் தப்பா நினைச்சிட்டு இருக்காராமா? அதனாலதான் என்னை பத்தி அப்படி கேட்டாராமா? இல்லப்பா, வாழ்க்கையில நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் யாரையும் ஒரு பைசா ஏமாத்தி பொழைச்சதில்லடாமா. சின்ன வயசுல பசி பட்டினி வறுமை எல்லாத்தையும் பார்த்து வளர்ந்தவமாண்ணா. ஆனா அப்ப கூட நான் நாணயத்தை தவறினது இல்லம்மா. அடுத்தவங்க பணத்துக்கு நான் ஆசைப்பட்டதும் இல்லம்மா. அப்படிப்பட்டனா மாப்பிள்ளைகிட்ட கொடுத்த பணத்தை நானே எப்படிமா எடுப்பேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலாமா. மனசு புத்தி எல்லாம் மறுத்து போலாப்ல இருக்கு. உசுரு போலாப்ல இருக்குடாப்பா. அப்பா தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா, எல்லாம் சரியாயிடும். இல்லம்மா, இல்ல, இது தானா சரியாவதடாமா. நாம தான் சரி பண்ணணும். நானே மாப்பிள்ளைய போய் பார்த்து நான் பணத்தை எடுக்கலன்னு சொல்லி தெளிவுபடுத்திட்டு வந்துடுறேம்மா. அவர் மனசுல எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாதுடாமா. அதை உடனே சரி பண்ணணும். ஆமாம்மா, அதை நான் தான் போய் சரி பண்ணணும். அப்பா அப்பா இருங்கப்பா. அம்மா இல்லம்மா, நான் மாப்பிள்ளைய பார்த்து பேசி சரி பண்ணிட்டு வர்றேன். அப்பாப்பா எதுக்குப்பா அதெல்லாம்? இருங்கப்பா, சொன்னா கேளுங்க. என்னங்க இது அநியாயம் அக்கிரமால இருக்கு. மாப்பிள்ள வந்து ஏதோ பணத்தை காணோம், நீங்க எடுத்தீங்களான்னு உங்களை பார்த்து நாக்கு மேல பல்லு போட்டு கேட்டாராமே. நம்ம வீட்டுக்கே வந்து உங்க மேலேயே திருட்டு பழிய போறதுக்கு அவனுக்கு என்ன தைரியம் இருக்கணும்? அவனை நான் சும்மா விட போறது இல்லைங்க. ஏய் மனோரி, நீங்க சும்மா இருங்க. இதெல்லாம் இப்படியே விடக்கூடாதுங்க. ஏன் ஆதிர, எந்த பணம் காணாம போச்சாம்? அம்மா, கல்யாணத்துக்கு ஆகிற செலவுல பாதி பணத்தை நாங்க தரதா பேசியிருந்தோம். அதை இன்னைக்கு கொடுக்கறதா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட அப்பா சொல்லியிருந்தாரு. ஆனா நீங்க பத்திரத்தை தராததுனால அப்பா அவசரமா வட்டிக்கு பணம் வாங்கிட்டு வந்து ஜவுளி கடையில வச்சு கொடுத்தாரு. அந்த பணம் தாமா காணாம போச்சு. ஐயோ 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 ஐயோ, என்னடி இப்படி ஒரு இடிய தூக்கி தலையில போட்டுட்டு இருக்க? தெய்வமே, இது என்ன சோதனை? ஐயோ ஐயோ, என்னங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையாங்க? நான் தான் பத்திரத்தை தரேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள அப்படி என்னங்க உங்களுக்கு அவசரம்? எனக்கு தெரியாம என்கிட்ட கூட சொல்லாம எதுக்குங்க போய் வட்டிக்கு வாங்குனீங்க? எதுக்கு வாங்குனீங்களா? எல்லாம் ஒன்னால வந்த வேணதான். நீ மட்டும் பத்திரத்தை ஒழுங்கா கொடுத்துருந்தீங்கன்னா நான் எதுக்கு வட்டிக்கு வாங்க போற பணத்தை? நீங்க பத்திரத்தை அடமானம் வச்சு பணத்தை கொடுத்திருந்தாலும் அத மாப்பிள்ள பணம் காணாம போயிருச்சுன்னு சொல்லிருக்க போறான். ஏய், மாப்பிளைய பத்தி அவன் மரியாதை கொடுத்த பேசுன, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னங்க இவ்ளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் உங்க மேல திருட்டு பழிய போடுவான், அவனுக்கு நான் மரியாதை தரணுமா? இங்க பாருங்க, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. இந்த மாப்பிள்ளை நமக்கு வேணாம். இந்த நிமிஷமே கல்யாணத்தை நிறுத்திடுங்க. ஏய், என்ன சொன்ன? என்னடி சொன்ன? கல்யாணத்தை நிறுத்தணுமா? ஆமாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி திருட்டு பட்டம் கட்டுறவன் கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் என்னென்னலாம் பட்டம் கட்டுவானோ, எப்படி எல்லாம் பழிய போடுவானோ. ஏய், 8 லட்சம் ரூபாய் பணம் காணா போன பதசத்துல மாப்பிள்ளை என்கிட்ட வந்து நீங்க எடுத்தீங்களான்னு வாய் தவறி கேட்டிருந்திருக்கலாம். அவரு அப்படி கேட்டது என் மனசை சங்கடப்படுத்திருச்சு தான். ஆனா அதுக்காக கல்யாணத்தை நிறுத்த சொல்லியா நீ? நானும் ஒன்னு இந்த கல்யாண பேச்சு எடுத்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன்.
எதுவா இருந்தாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதே உன் நோக்கமா இருக்கு. ஒழுங்கு மரியாதையா போயிட்டு சொல்லிட்டேன். உங்களுக்கெல்லாம் சொன்னா புரியாது, பட்டாதான் புரியும். பட்டே புரிஞ்சுக்கோங்க. எனக்கு என்ன வந்துச்சு? ஆ? பா, நீங்க கோவப்படாம அமைதியா இருங்கப்பா. பணத்தை யார் எடுத்தாங்கன்னு முதல்ல கண்டுபிடிப்போம். அம்மா, எப்படிம்மா கண்டுபிடிக்கிறது? அந்த கடைக்கு எத்தனையோ பேர் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுல யார் எடுத்திருப்பா என்ன ஏதுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? முடியும்பா. ஏன்னா அந்த பணத்தை வெளியால் யாருமே எடுக்கல. மாதிரி ஆதுர என்னம்மா சொல்ற? உங்க மாப்பிள்ளை கிட்ட நீங்க கொடுத்த பணத்தை உங்க மாப்பிள்ளை வாங்கி ஒரு மஞ்ச பையில வச்சார்ல. ஆமாம்மா, நான் பணத்தை கொடுத்ததும் மாப்பிள்ளை அதை வாங்கி ஒரு மஞ்ச பையில தான் வச்சாரு. ஆமாம்மா, நீ மஞ்ச பைய பத்தி எதுக்கு கேட்ட? என்னடா விஷயம்? அந்த பை இப்போ நம்ம வீட்டு வாசல்ல தான் பறந்துச்சு. மடி, என்னடாம்மா சொல்ற? ஆமாப்பா. இந்த பை எங்க எப்படி கிடைச்சது? இங்கதான், இந்த வீட்டு வாசல்ல தான், என் பைக்குக்கு கீழே தான்.